ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 81:1 இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் எக்காலம் முழுதும் பொழுது ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 95:1-2. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவனை ஆராதிப்போமா? மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். தோணி எங்கும் கேட்குதே,
Shalom. He is not here, for he is risen. As he said, come, see the place where the Lord lay. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நாம் ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Yes, it is a very happy day today. Come on, let's rejoice in the Lord.
இந்த கால வேளையில் உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஆண்டவர் உயிர் தெழுந்த அந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம அதை கொண்டாட போகிறோம். we are going to celebrate the resurrected Jesus Christ. சின்ன பசங்கள்லாம் இருக்கீங்க, கப்பல் கவுந்த மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. we are going to enjoy. நான் அந்த ஓ ஹாப்பி டே அந்த பார்ட் மட்டும் நம்ம திரும்பி பாட போகிறோம். நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு. உங்களுக்கு என்ன கவலை இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணுமே இல்லைல்ல, ஏன் அவ்வளோ சோகமா இருக்கீங்க? I want everyone of your teeth to be shown. I want everyone of you to smile and rejoice in the Lord. Okay, சிரிச்சுக்கிட்டே ஹாப்பி டே பாடலாம். Happy day, happy day, you wash my sin away. Oh, happy day, happy day, I'll never be the same. Yes, we'll never be the same. Oh, happy day, happy day, you wash my sin away. Oh, happy day, happy day, I'll never be the same. Forever I am changed. I'll never be the same. Forever I am changed. Hallelujah. Hallelujah. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நிகர் இல்லப்பா. Lord, you deserve all the glory. ஆண்டவரே, எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் இங்கே ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துதி பலிகள் அப்படியே தூபம் போல உம்முடைய பரலோகத்துக்கு எட்டட்டும் தகப்பனே. Let our worship be pleasing to you, Lord. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற இந்த ஆராதனை உமக்கு பிரீதியாக இருக்கட்டும், உமக்கு பிடித்தமானதாக இருக்கட்டும்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைவோடு கூட, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நிகரே இல்லா தேவன் நீ, இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின எங்கள் தேவனே, எங்கள் இயேசுவே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. எங்களோடு மகிமையின் மேகமாக சிறகின் நிழலை போல எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை விட்டு பிரியாத நேசரே, குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் போதுமானவரே, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேல். எல்லாரும் சொல்லலாமா? குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம். உள்ளத்திலிருந்து சொல்ல போறோம். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவை. எல்லா புகழும்
இரட்சகருக்காக தான் காத்து கொண்டிருந்தது. தேவாதி தேவனுடைய திட்டத்தை அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல பிசாசானவன் முறியடித்தான். ஆனா ஆண்டவர் ஒரு சொல்யூஷனை கொடுத்தார். ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுத்தார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னாரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காது என்று சொன்னாரே. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் மகனே. It is the power of the resurrected God. It is the power of the resurrected God. நீங்களோ நானும் ஏதோ சாதாரண ஆண்டவரை வணங்கவில்லை, உயிரோடு கூட எழுந்த உயிர் தெழுந்த தேவனை வணங்கி கொண்டு இருக்கிறோம். You are so special that you are redeemed by his precious blood. இங்க நின்று கொண்டிருக்கிற ஒருத்தரும் ரொம்ப 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 விசேஷமானவர். ஏனென்றால் அவருடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தினால உங்களை மீட்டெடுத்தார். அவர் மரிக்கவில்லை, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும்படிக்கு எழுந்தார். எழுந்தார் எழுந்தார் நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரப்பினாரே, அதே ஆண்டவர் உங்களையும் பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரப்ப வல்லவராயிருக்கிறார். நம்ம கைகளை விரித்து கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த நன்னாளிலப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியினால உம்முடைய வல்லமையினால என்ன நிரப்புங்க நம்ம கேட்க போறோம். தேவச்சனமே, only there is a difference between the worldly people and we the believers. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அது மாத்திரம் தான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசம் இல்ல. அதுதான் உங்களை பெரியவனாக்கும், அதுதான் உங்களை வித்தியாசப்படுத்தி காமிக்க போகிறது. அவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறார் வசனம் சொல்லுது. உங்க ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கையை விரிச்சு அவர்கிட்ட கேளுங்க, எனக்குள்ள நீங்க வாங்கப்பா. I want you Lord, I need you Lord. Holy Spirit, வரப்போகிற காரியங்களை குறித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேற்றர வாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, ஆலோசனை சொல்லுகிற என் ஆவியானவரே, அப்பா நீங்க என் கூட இருங்கப்பா, என் கூட எப்போதும் இருங்க, என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்கப்பா. கேட்கலாமா தேவஜனமே? அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் கூட ஆண்டவருடைய மேகஸ்தமம் எப்போது இருந்ததே, ஆண்டவருடைய அக்கினிஸ்தமம் எப்போது இருந்ததே. இன்றைக்கு கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் எப்போது இருக்க வேண்டும். அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, நம்மிடத்துல எந்த அசூசியும் காணப்படாதபடிக்கு, அவருடைய பாத்திரமாக இருக்கிற நமக்குள்ள அவர் எப்போதும் வாசம் பண்ண வேண்டும். நம்ம அவருடைய ஆலயமா இருக்கோம். நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்கப்பா. சின்ன பிள்ளைங்க கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்க எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள தங்கி இருங்க. இந்த உலகத்துல எனக்கு விரோதமாக ஆண்டவரே உருவாக்கப்படுற காரியத்துல ஜெயிக்கணும்னா எனக்கு உங்க வல்லமை இல்லாம ஜெயிக்க முடியாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அவனுடைய எல்லா திட்டங்களை முறியடிக்க வேண்டுமா? You need the Holy Spirit, you need His anointing, you need His power, you need His power. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷமானவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. You are so special, you are so special. Don't think low of yourself. உங்களை பத்தி குறைவா நினைக்காதீங்க, உங்களை பத்தி குறைவா நினைக்காதீங்க. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் உங்க கூட இருக்கார். சாவை வென்ற தேவன் உங்க கூட இருக்கார். நோயை வென்ற தேவன் உங்க கூட இருக்கார். அவர் உங்களுடனே இருக்கிறார், சதா காலங்களில் உங்களுடனே இருக்கிறார். Rise up in spirit. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இப்போ இந்த நேரத்துல அவன் எந்த ரூபத்துல உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ அவனை இப்ப நம்ம விரட்ட போறோம். குறைவுன்ற ரூபத்துல வேலை செய்யறானா துரத்துங்க. பலவீனன்ற ரூபத்துல வேலை செய்யறானா துரத்துங்க. பிரிவினைன்ற ரூபத்துல வேலை செய்யறானா துரத்துங்க. எதிர்த்து நில்லுங்கள்.
எதிர்த்து நில்லுங்க. Just stand against him. Resist the devil and he will flee away. இப்போ எதிர்த்து நில்லுங்க. மலையை பார்த்து பயந்து கடல்ல போய் விழுன்னு சொன்னா கூட விழும். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எந்த மலையையும் இப்போ இந்த ஜெபத்துல ஆண்டவருடைய வல்லமையினால நம்ம மேற்கொள்ள போகிறோம். Come on G6 church, rise up, rise up. எழும்புங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அந்த மலையை பார்த்து பேசுங்க, அவனை பார்த்து பேசுங்க. அவனுடைய கூர், மரணத்தின் கூர் ஒடிக்கப்பட்ட நாள் இந்த நாள். He has nothing. அவன் மின்னலை போல கீழே விழுந்துட்டான். அவனுக்கு எந்த வல்லமையும் இல்ல. ஜெபிங்க, ஜெபிங்க. Take the authority in hand. Take the believer's authority in hand. ஆண்டவர் உன் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கார் மகனே. அவர் உன் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அவர் உன் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கார். எழும்புங்க தெபொராள்களே, எழும்புங்கள். எஸ்தர்களே எழும்புங்கள். இந்த பக்கம் தாவீதுகளே எழும்புங்கள். யோசேப்புகளே எழும்புங்கள். தானியேல்களே எழும்புங்கள். எல்லா வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி கர்த்தருக்காக எழும்பினார்களோ எழும்புங்க. Rise up, rise up in spirit. We are not going to live according to our will. நம்ம சித்தத்தின்படி வாழ, நம்ம அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க நம்ம வாழ போகிறோம். ஓ ரிவா ஷதரபலவா அக்கரபலவதரபலவா, ஓ ரிவா பாபா ஷெதுருலவியாந்தனர வாக்கரபலவதரபலவா. ஓ எங்களுக்கு முன்னாடி காணப்படுகிற எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் பலவீனமே உன்னை சபிக்கிறோம், மேல அக்கினியை போடுகிறோம். ஏன் சரீரத்திலிருந்து வெளியில போய் இயேசுவின் நாமத்தினால பலவீனமே வெளியில போ. சொல்லுங்க, பலவீனமே வெளியில போ. குறைவு எதற்கெடுத்தாலும் குறைவு, இயேசுவின் நாமத்தினால குறைவே ஏன் குடும்பத்தை விட்டு வெளியில போ. இயேசுவின் நாமத்தினால நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால பிரிவினை ஆவியே, கணவனுக்கும் மனைவிக்கு நடுவுல பிரிவினை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நடுவுல பிரிவினை, இயேசுவின் நாமத்தினால பிரிவினையை உண்டு பண்ணுகிற சாத்தானே உன்னை சபிக்கிறேன். உன் மேல அக்கினியை போடுகிறேன். சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் மத்தியஸ்தராக இறங்கி வருவீராக இயேசுவின் நாமத்தினால். ஓ ரிபா ஷதரபலபியாந்தனரபா. எல்லாவித தந்திரங்கள், எல்லாவித தந்திரங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற தந்திரங்கள், சூழ்ச்சிகள், வஞ்சனைகள், வன்கண்கள், பொறாமைகள் இயேசுவின் நாமத்தினால் அக்கினியை போடுகிறோம். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொன்ன தேவனே அக்கினியை போடுறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் அக்கினியை போடுறோம். We take the authority in hand, O Lord. நீர் எப்படி மரணத்தை ஜெயித்தீரோ, நீர் எப்படி சாவை ஜெயித்தீரோ, நோயை ஜெயித்தீரோ, நாங்களும் ஜெயிப்போம். எல்லாரும் கையை உயர்த்த போறோம். கையை உயர்த்த போறோம். உலகத்துல இருக்கிறவனிலும், சொல்லுங்க, உலகத்துல இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாய்க்கிழிய சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். எஸ், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்கள்ல ஜெய கொடியை கொடுத்து விட்டார். தேவச்சனம் விசுவாசிங்கள், ஆர்ப்பரியுங்கள். உமக்கு நன்றி சொல்றோம்ப்பா. இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளில அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை நீர் கொடுத்தீர, உமக்கு நன்றி. எல்லா தடைகள் நொறுங்கி போனது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மறைந்தது என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய கரங்கள் எங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கண்ட்ரோல் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். கொடுத்துடலாமா? நம்ம வாழ்க்கையை அவர் கரத்துல கொடுத்துடலாமா? அவர் நமக்கு பிளான் பண்ணா பெஸ்ட் தான் பிளான் பண்ணுவார். நம்ம பிளான் பண்ணோம்னா பெஸ்டா பிளான் பண்ணவே முடியாது. அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்க ஃபினான்ஸ் அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்க லைஃப் அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்க குழந்தைகளை அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்க மனைவி, உங்க கணவர் அவர் கையில கொடுத்துடலாம். He will take care and he will do the best for you. அதனதின் காலங்கள்ல அதனதின் காரியங்களை நேர்த்தியா செய்வார். Just believe him.
ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். விசுவாசிங்க, அவரை நம்புங்க. உங்கள் கரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ப்பா, என்னை நீங்கள் ஆளுகை செய்யுங்க, என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, எங்கள் சபையை ஆளுகை செய்யுங்க, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.